Hi and welcome to my channel. இன்னைக்கு லஞ்சுக்கு கலவை சாதமா புளியோதரை தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு நல்லெண்ணெயில் கடலைப்பருப்பு, நிலக்கடலை, கொஞ்சமாக முழு தனியா, 4-5 வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஊற வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாம். 2.25 கிளாஸ் தண்ணிக்கு ஒரு பெரிய நாத்தங்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு 1 hour பிஃபோர் ஊற வச்சுருந்தேன். நல்லா சாஃப்டாக ஊறி இருந்தது. ஸோ அதை நல்லா கையால் பிசைஞ்சு சேர்த்தாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதி வரட்டும். பாதி கொதி வந்ததுக்கப்புறமா கல்லுப்பு சேர்த்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகும். அந்த டைம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் வந்த உடனே வேறு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா மண் பாத்திரம் ஹீட் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஸோ புளியை அதிலே விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். இப்போ வேக வச்ச சாதத்தை அதே மண் பாத்திரத்தில் சேர்த்துட்டு புளி தொக்கு நமக்கு எந்த அளவு டேஸ்ட் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கணும். சாதம் நல்லா சூடாக இருக்குது. ஸோ வெறும் ஒயிட் ரைஸில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புளித்தொக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணாலும் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஒரு கார பொரியல், இன்னொன்று ரொம்ப மைல்டான முட்டைக்கோஸ் கேரட் பொரியல். எல்லாத்த விடவும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக வடகம், அப்பளம் அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ரிஃபைண்ட் ஆயிலில் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ரொம்ப பொடியாக கட் பண்ண பொட்டேட்டோ பீஸஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா அது முருகலாக வரணும் அந்தளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கணும். ஸோ இதை வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அப்படின்றதுனால கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன். காரம் கரெக்டாக தான் இருக்கும். பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், பட் பெஸ்ட் காம்பினேஷன் ஃபார் எனி மெயின் மெனூஸ். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய், காஞ்ச மிளகாய், கடுகு, கட் பண்ண கேபேஜ் அண்ட் கேரட் மிக்சர். காய் வேகிற அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா வேகட்டும். தண்ணி நல்லா வற்றி வரும் இல்லையா, அந்த டைம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சு லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் சேர்த்தா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். Hope you like my video. Thank you and happy food.